ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய பல்டான் படை வெற்றி பாதிக்கு திரும்பணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் டீமை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக அவங்க வந்துட்டு அவங்களுடைய சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறத வின் பண்ணது IPL 2020. ஸோ அதுக்கப்புறம் மும்பை இந்தியன்ஸ் வந்துட்டு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணவே இல்லை. ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸ் வந்துட்டு இந்த அளவுக்கு, அதாவது ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் முடிஞ்சிருச்சு, பட் ஆனால் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறத வின் பண்ணல அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் ரொம்பவே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து போராடி இருக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மை. ஸோ அவங்களோட ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது மிஸ் ஆகிருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த தடவை அவங்க வந்து மீண்டு வரணும். ஸோ அவங்க வந்துட்டு அந்த வின்னிங் காம்பினேஷனுக்குள்ளே வரணும், மீண்டும் வந்துட்டு கம்பேக் கொடுக்கணும், வெற்றி பாதைக்கு திரும்பணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த டைமில் தான் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா 2020 அவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய 2020 பிளேயிங் 11 என்ன அப்படிங்கிறத ஸோ அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த பிளேயிங் 11 அனலைஸ் பண்ணி ஸோ அதை வந்துட்டு இப்போ இருக்கிற IPL 2024 ஸ்குவாடோட கம்பேர் பண்ணி நான் ஒரு பிளேயிங் 11 கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த பிளேயிங் 11 இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக IPL 2020 ஃபார்மேட் ஸோ டோட்டலாக வந்து நமக்கு சூட் ஆகும். ஸோ அதை வச்சு தான் ஸோ இந்த ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு IPL 2020 அந்த ஒரு பிளேயிங் 11 பார்ப்போம். ஸோ 2020 பிளேயிங் 11 ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸாக குவிண்டன் டி காக் அண்ட் நம்மளுடைய ரோஹித் சர்மா இருக்கார். ஸோ டோட்டலாக ஒரு ஓவர்சீஸ் பிளேயர், ஒரு இந்தியன் பிளேயர் அப்படிங்கிற அந்த ஒரு ஓப்பனிங் காம்பினேஷனை தான் 2020 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒன் டவுன் பேட்ஸ்மேனாக ஸ்கை இருந்திருக்கிறாரு. நம்பர் 4 பேட்ஸ்மேனாக தான் இஷான் கிஷான் இருந்திருக்கிறார். இதை வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் கரெக்டாக வந்துட்டு ரொம்பவே கரெக்டாக புரிஞ்சுக்கணும். இஷான் கிஷான் நம்பர் 4 பேட்ஸ்மேன்ஸாக இருந்திருக்கிறாரு. ஸோ ஆல்ரவுண்டர்ஸாக பார்த்தீங்கன்னா ஸோ பொல்லார்ட் அண்ட் பாண்டியா பிரதர்ஸ், ஸோ டோட்டலாக குருணால் பாண்டியா, ஹர்திக் பாண்டியா அண்ட் பொல்லார்ட் இருந்திருக்கிறாங்க. ஸோ பவுலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு அவங்க ஃபைனலில் யூஸ் பண்ண பவுலிங் லைனப் கிடையாது, இது லீகில் அவங்க யூஸ் பண்ணது. ஸோ ஃபைனலில் பார்த்தீங்கன்னா ராகுல் சாகருக்கு பதிலாக ஜெயந்த் யாதவ் யூஸ் பண்ணியிருந்தாங்க, நேத்தன் குல்டர்னைல், போல்ட் அண்ட் பும்ரா. ஸோ இதுதான் வந்துட்டு அவங்க 2020 யூஸ் பண்ண பிளேயிங் 11. ஸோ இதை அப்படியே வந்துட்டு ரெப்ளிகேட் பண்ணி நான் வந்து ஒரு பிளேயிங் 11 கிரியேட் பண்ணியிருக்கிறேன். 2024 இந்த ஒரு பிளேயிங் 11 இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பிளேயிங் 11 உங்களுக்காக நான் இப்போ காட்டுறேன். ஸோ டோட்டலாக 2020 பார்த்தீங்கன்னா குவிண்டன் டி காக் அண்ட் ரோஹித் சர்மா ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குவிண்டன் டி காக் ஒரு அதிரடியான ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஸோ அதனால் நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிவல் பிரீவிஸை ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக புஷ் பண்ணுறேன். ஸோ டோட்டலாக அந்த ஓவர்சீஸ் பேட்டன் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த இடத்துல டிவல் பிரீவிஸ் இந்தியன் பேட்ஸ்மேனாக நம்மளுடைய ரோஹித் சர்மா, ஸோ குவிண்டன் டி காக்கோட இடத்துல அப்படியே வந்துட்டு நான் டிவல் பிரீவிஸை ரீப்ளேஸ் பண்ணி ஓப்பனிங் காம்பினேஷனை இந்த இடத்துல மாற்றிருக்கிறேன். அண்ட் 2020 யூஸ் பண்ண மாதிரி அதே மிடில் ஆர்டர் தான் நான் இந்த இடத்துல வச்சிருக்கிறேன். ஒன் டவுனாக சூரியகுமார் யாதவும், நம்பர் 4 வந்து இஷான் கிஷான் அப்படிங்கிறது ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குருணால் பாண்டியா இருந்த இடத்துல நான் திலக் வர்மாவை வச்சிருக்கிறேன். ஸோ டோட்டலாக குருணால் பாண்டியா நீங்கள் கேட்கலாம் ப்ரோ குருணால் பாண்டியா ஓவர் போடுவார் ப்ரோ அப்படின்னு. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா திலக் வர்மாவும் பார்ட் டைம் பவுலராக ஓவர் போட்டுட்ருக்கிறாரு. ஸோ அவருமே வந்துட்டு நம்மளுடைய திலக் வர்மாவும் வந்து ஸ்பின் தான் போடுவார். குருணால் பாண்டியா மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் போடுவார். பட் ஆனால் ஸ்பின் பவுலிங்கில் நமக்கு வந்துட்டு ஒரு அசிஸ்ட் கொடுப்பாரு. ஸோ அது வந்துட்டு மிக 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 அட்வான்டேஜான ஒரு விஷயம். ப்ளஸ் நீட்டாக வந்து நமக்கு பேட்டிங்கும் ஆடி கொடுத்துருவாரு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா இந்த இடத்துல வந்துட்டு அதே இடம், ஏன்னா ஒரு ட்ரேட் மூலியமாக வந்திருக்கிறாரு. ஸோ அதனால் வந்து ஹர்திக் பாண்டியாவும் உள்ளே இருக்கிறார். ஸோ பேட்டிங் அப்படிங்கிறது இந்த இடத்துல செட் ஆயிடுச்சு. ஸோ டோட்டலாக வந்துட்டு டிவல் பிரீவிஸில் ஆரம்பித்து ஹர்திக் பாண்டியா வரைக்கும் நீட்டாக பேட்டிங் வந்து செம ஸ்ட்ரென்த் ஆயிடுச்சு. ஸோ அதே நேரம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா ஓவரும் போட்டுவார், திலக் வர்மா பார்ட் டைம் பவுலர் இருக்கார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பொல்லாரோட இடத்துல ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிம் டேவிட் அப்படிங்கிற அந்த ஒரு பிளேயரை கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ பொல்லார்டோட ஒரு மிகப்பெரிய ஜெராக்ஸ்னா டிம் டேவிட். ஸோ அதே மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாருன்னு நம்பிக்கை இருக்குது. பேட்டிங்கில் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. பட் ஆனால் வந்துட்டு பவுலிங் இன்னும் வந்துட்டு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இந்த தடவை வந்துட்டு ஒரு பவுலிங்லேயும் ஒர்க் அவுட் ஆனார் அப்படின்னா இன்னுமே ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நேத்தன் குல்டர்னைல் இருந்த இடத்துல நான் வந்து மதுஷனக்காவை வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ மதுஷனக்காவை பொறுத்த வரைக்கும் ஸோ நீட்டாக வந்து ஒரு நேத்தன் குல்டர்னைல் மாதிரியே அவரும் சூப்பராக வந்து ஓவர் போடக்கூடிய எபிலிட்டி இருக்குது. நேத்தன் குல்டர்னைலும் பவர் பிளேல தான் ஓவர் போடுவார். ஸோ மதுஷனக்காவும் பவர் பிளேல தான் ஓவர் போடுவார் அப்படிங்கிறதுனால ஸோ இந்த இடம் ரொம்பவே வந்துட்டு ஒரு குரூஷியலான ஒரு இடமா இந்த இடத்துல நான் வந்து கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ அதே நேரம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சைடில் வந்து ட்ரெண்ட் போல்ட்டோட இடத்துல வந்து ஜெரால்ட் கோவிட்ஸை பிக் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரெண்ட் போல்ட்டோட இடத்துல ஜெரால்ட் கோவிட்ஸே அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு நல்ல ஒரு ஆப்ஷன் தான். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா தலைமை வந்துட்டு பேட்டிங்லேயும் ஓரளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ராகுல் சாகரோட இடத்துல பார்த்தீங்கன்னா பியூஷ் சாவ்லா இருக்கார். ஸோ டோட்டலாக அந்த ஸ்பின்னுக்கு கரெக்டாக பியூஷ் சாவ்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பின்னரை வந்துட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ 2024 பிளேயிங் 11 இருக்கிற ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா டிவல் பிரீவிஸ், ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தில்ஷான் மதுஷங்கா, டிம் டேவிட், அதுக்கப்புறம் ஜெரால்ட் கோவிட்ஸ். ஸோ இவங்க தான் வந்துட்டு ஓவர்சீஸ் பிளேயர்ஸை இந்த 4 பிளேயர்ஸை பிக் பண்ணியிருக்கேன். ஸோ 2020 ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி இருக்கிற இந்த ஒரு பிளேயிங் 11 செம ஸ்ட்ராங்காகவே இருக்குது அப்படிங்கிறது தான்
என்னுடைய ஒப்பீனியன் ப்ரோ நீங்கள் நிறைய ஓவர்சீஸ் பிளேயர்ஸை வந்து மிஸ் அவுட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஒரு வின்னிங் பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்போது ஜஸ்ட் நேமை மட்டும் வச்சு நம்ம பிக் பண்ண முடியாது. இந்த பிளேயிங் 11 கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு ஒர்க் ஆகும் அப்படின்னு தான் வந்து தோணுது. ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் நீங்கள் வந்து என்ன ஃபீல் பண்ணுறீங்க, இந்த பிளேயிங் 11 பற்றி உங்களுடைய ஒப்பீனியனை சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு அனாலிசிஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே வருவோம். 2020 பிளேயிங் 11 மாதிரியே ஸோ டோட்டலாக டிவிட் பிரீஸ் இந்த தடவை சவுத் ஆஃப்ரிக்கா T20 லீக்கில் வந்துட்டு அந்தளவுக்கு ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கல, ஸ்ட்ரகிள் தான் பண்ணிருக்காரு. பட் ஆனால் வந்துட்டு கண்டிப்பாக எப்போ வேணாலும் அவர் கம்பேக் கொடுப்பார் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து டிவிட் பிரீஸை பேக் பண்ணியிருக்கேன். டிம் டேவிட் கிட்ட இருந்து ஓவரை வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அவரை நார்மலாக வந்து ஒரு ஃபினிஷராக மட்டும் யூஸ் பண்ணாமல் அவரை நம்ம வந்துட்டு ஒரு தரமான ஒரு ஆல்ரவுண்டராக யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா மும்பைக்கு அது மிகப்பெரிய அட்வான்டேஜ். திலக்குர்மாவையும் ஒரு பார்ட் டைமராக வந்துட்டு பவுலிங் போட வச்சு ஸோ டோட்டலாக வந்துட்டு நம்ம வந்து ஒரு தரமான டீமாக உருவானோம்னா 2024 அப்படிங்கிற அந்த ஒரு சாம்பியன்ஷிப்பை நம்மளால் வந்து வாங்க முடியும். வெற்றி பாதைக்கு திரும்ப இந்த பிளேயிங் 11 கண்டிப்பாக மும்பை யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ உங்களுடைய ஒப்பீனியன் படி இந்த ஒரு பிளேயிங் 11 எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பிளேயிங் 11 நீங்கள் எதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுடைய ஒப்பீனியனை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். மீண்டும் நாளே ஒரு புதிய வீடியோட மீட் பண்ணுறேன். அன்றிலும் வந்து விடைபெறுவது கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் அட்மின். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பாய் பாய். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.